கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து ஆவியானவரை இதுபோல வெள்ளம் போல உங்களை நிரப்பி உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகளை ஓட வைத்து ஏராளமான ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தும் சந்ததிகளாக தேவன் உங்களை மாற்றுவாராக. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். என் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆவியானவர் நித்தியமானவர், நிரந்தரமானவர், பரிசுத்தர், சமாதான கர்த்தர், விடுதலையின் தேவன், அபிஷேகத்தின் தேவன், சாத்தானின் கோட்டைகளை வேரோடு அழித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் மனித குலத்தை நடத்துகிற தேவன். ஆகவே ஆவியானவர் நமக்கு கொடுக்கும்போது, இதோ நீங்கள் பார்க்கிற இந்த ஆற்று வெள்ளம் எப்படி சீறி பாய்ந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிக்கவும் குளிக்கவும் பயிர் தொழில்களை செய்யவும் ஆடு மாடுகள் ஜீவராசிகள் வாழவும் இந்த தண்ணீர் காரணமாக இருக்கிறதோ, அதுபோலதான் நமக்குள் வழிந்தோடும் ஆவியானவர் ஆயிரமான ஆத்துமாக்களை செழிப்பாக்குவார். வனாந்தரத்தை அவர் பசுமையான புல்லாக மாற்றுவார், பசும் தோட்டமாக மாற்றுவார். இதோ பல ஆயிரக்கணக்கான மக்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பிய ஊழியக்காரர்கள் வழியாக ரட்சிப்பின் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் ஜீவ தண்ணீராம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவராலே அவர்கள் பலப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் தேவ ஜனங்களாய் மாறுவார்கள். அக்கிரமங்கள் மறையும், சாபங்கள் மறையும். தண்ணீர் எப்படி அழுக்குகளை கரைகளை கழுவுகிறதோ, அதுபோல் ஆவியானவரும் கூட அக்கிரமங்களை கழுவி, சாபங்களை கழுவி, பாவங்களை கழுவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை வழிநடத்தும் ஜீவ தண்ணீர் ஊற்றாய் நம் உள்ளத்தில் அவர் வழிந்தோடுவார். நம் வாழ்வில் அவர் வழிந்தோடுவார். அது பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாத்திரங்களாக நீங்கள் மாற இயேசுவே உமது ஆவி எனக்கு தாரும், என்னையும் அப்படியாக ஜீவ நதி உள்ள ஓடுகளும்படி, என்னுள் ஜீவ நதிகள் ஓடும்படி ஆவியானவரே எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் எல்லாருமாய் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மனித குலத்தை ரட்சிக்கிற தேவன், பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும்படி செய்கிறீர். அந்த நதிகள் சந்ததி சந்ததியாக பசுமையாக்கும், ஆசீர்வதிக்கும், வல்லமை உள்ள காரியங்களில் நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் ஜனங்களாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை மாற்றுகிறார். அப்படியே மாற்றுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.